வணக்கம். நமது சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் உறவுமுறை பற்றி ஒரு முக்கியமான தலைப்பை பேசப் போகிறோம். நிறைய பேர் கேட்கிறார்கள், ஏன் அவாய்டன்ட் மக்கள் உறவு கடினமாக இருந்தாலும் தங்கள் துணையுடன் தொடர்ந்து இருக்கிறார்கள்? இது விசித்திரமாக தோன்றுகிறது, இல்லையா? ஆனால் இதற்கு சில குறிப்பிட்ட காரணங்கள் உள்ளன. ஒரு துணை செய்யும் 7 விஷயங்களை நாம் பார்க்கப் போகிறோம். அது ஒரு அவாய்டன்ட் நபரை உடன் இருக்கத் தூண்டுகிறது. நீங்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட இடம் கொடுக்கிறீர்கள். முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம், அவர்களுக்கு தனிப்பட்ட இடம் கொடுப்பது. அவாய்டன்ட் நபர்களுக்கு நிறைய தனிப்பட்ட இடமும் சுதந்திரமும் தேவை. அவர்களின் துணை தொடர்ந்து அவர்களுடன் இருக்க முயற்சித்தால், கவனம் கேட்டால் அல்லது அவர்கள் தனியாக இருக்க விரும்பும்போது வருத்தப்பட்டால் அது ஒரு கூண்டு போல உணர்வார்கள். இதை புரிந்து கொண்டு வருத்தப்படாமல் அவர்களுக்கு தனிப்பட்ட இடம் கொடுக்கும் ஒரு துணை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நபராக மாறுகிறார். அவர்கள், இந்த நபர் என் தேவைகளை மதிக்கிறார் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களை வற்புறுத்துவதில்லை. இரண்டாவது, ஆழமான அர்ப்பணிப்புக்கு நீங்கள் அவர்களை வற்புறுத்துவதில்லை. ஒரு உறவு வேகமாக நகரும்போது அவாய்டன்ட் மக்கள் பயப்படுகிறார்கள். நீங்கள் தொடர்ந்து திருமணம், சேர்ந்து வாழ்வது அல்லது எதிர்கால திட்டங்களை பற்றி பேசினால் அவர்கள் சிக்கியதாக உணரலாம். பொறுமையாக இருந்து வற்புறுத்தாமல் உறவு இயற்கையாக வளர அனுமதிக்கும் ஒரு துணை அவர்களுடன் இருப்பதற்கு ஒரு பெரிய காரணமாகும். நீங்கள் அவர்களை சரி செய்ய முயற்சிப்பதில்லை. மூன்றாவது, நீங்கள் அவர்களை சரி செய்ய முயற்சிப்பதில்லை. அவாய்டன்ட் மக்கள் தாங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை அறிவார்கள். யாராவது அவர்களை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக கருதுவதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்களின் தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் இடம் தேவை உட்பட அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு துணை அவர்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உணர வைக்கிறது. இது அவர்களுக்கு மிகவும் அரிதானது. அதை அவர்கள் பெரிதும் மதிக்கிறார்கள். உங்களுக்கு என ஒரு சொந்த வாழ்க்கை உள்ளது. நான்காவது, உங்களுக்கு என ஒரு சொந்த வாழ்க்கை உள்ளது. இது மிகவும் முக்கியமானது. உங்கள் மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கிற்காக நீங்கள் அவர்களை முழுமையாக நம்பியிருந்தால் அவர்களுக்கு அது ஒரு சுமையாக இருக்கும். சொந்த பொழுதுபோக்குகள், நண்பர்கள் மற்றும் தொழில் கொண்ட ஒரு துணை ஒரு அவாய்டன்ட் நபருக்கு மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. அது அவர்களுக்கு நீங்கள் ஒரு சுதந்திரமான நபர் என்பதை காட்டுகிறது. இது அவர்களின் சொந்த மதிப்புகளுடன் ஒத்துப்போகிறது. உங்கள் மகிழ்ச்சிக்கு அவர்கள் பொறுப்பானவர்கள் என்று அவர்கள் உணர்வதில்லை. நீங்கள் அமைதியாக தொடர்பு கொள்கிறீர்கள். ஐந்தாவது, குறிப்பாக மோதல்களின் போது நீங்கள் அமைதியாக தொடர்பு கொள்கிறீர்கள். அவாய்டன்ட் நபர்கள் அதிக உணர்ச்சிபூர்வமான உரையாடல்களில் சிறப்பாக செயல்பட மாட்டார்கள். கத்துவது, அழுவது அல்லது நாடகத்தனமான வாதங்கள் அவர்களை ஓடிவிடத் தூண்டுகிறது. அதிக உணர்ச்சிபூர்வமான நாடகம் இல்லாமல் பிரச்சனைகளைப் பற்றி அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் பேசக்கூடிய ஒரு துணை அவர்களுக்கு பாதுகாப்பாக உணர்வையும் உடனிருந்து விஷயங்களை சரி செய்யும் விருப்பத்தையும் தருகிறது. நீங்கள் உணர்ச்சி ரீதியாக நிலையாக இருக்கிறீர்கள். அவாய்டன்ட் மக்கள் பெரும்பாலும் உணர்ச்சி ரீதியாக நிலையானவர்களை ஈர்க்கிறார்கள். மனநிலையில் தீவிரமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத, தங்கள் சொந்த உணர்வுகளை கையாளக்கூடிய மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவிற்காக அவர்களை எப்போதும் நம்பியில்லாத ஒரு துணை அவர்களுக்கு ஒரு வலுவான அடித்தளமாக இருக்கிறது. அவர்கள் வேறொருவரின் உணர்ச்சிகளை தொடர்ந்து நிர்வகிக்க வேண்டியதில்லை என்று உணர்கிறார்கள். நீங்கள் அதிக உறுதிமொழிகளை கேட்பதில்லை. கடைசியாக, நீங்கள் தொடர்ந்து உறுதிமொழிகளை கேட்பதில்லை. அவாய்டன்ட் மக்கள் உணர்ச்சி பூர்வமான உறுதிமொழிகளை அளிப்பதில் சிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் தொடர்ந்து, என்னை காதலிக்கிறாயா அல்லது நாம் சரியாக இருக்கிறோமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய சுமையாக உணர்கிறார்கள். தனக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்கும் மற்றும் தொடர்ந்து வாய்மொழி உறுதிமொழிகள் தேவையில்லாத ஒரு துணை அவர்களுக்கு நிம்மதியாக உணர்வை தருகிறது. இந்த நபர் உங்கள் செயல்கள், உங்களுடன் நேரம் செலவிடுவது போன்றவை போதுமானது என்று அவர்களுக்கு உணர வைக்கிறார். எனவே நீங்கள் ஒரு அவாய்டன்ட் நபருடன் உறவில் இருந்து இந்த 7 விஷயங்களையும் செய்தால் அவர்கள் பாதுகாப்பாகவும் புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் உணரும் ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அவர்களினுடைய எல்லைகள் மற்றும் சுதந்திரத்தை நீங்கள் மதிக்கிறீர்கள். இது அவர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இது உங்களை மாற்றிக்கொள்வது பற்றியதல்ல. இது அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான, சமநிலையான
உறவை உருவாக்குவது பற்றியது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கீழே ஒரு கருத்து தெரிவிக்கவும். மேலும் உறவு ஆலோசனைக்கு எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பார்த்ததற்கு நன்றி.